அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரஷீதாஸ் ஹாபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி அவிச்ச முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க போகலாம். மல்லித்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஜீரகத்தூள் 2 டீஸ்பூனு, மிளகுத்தூள் 2 டீஸ்பூனு, ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் தேவைப்படும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டாக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். உப்புத்தூள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன்னு. அப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதோட சேர்த்துக்கலாம். நல்லா அகலமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒய்டாக. அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து சூடானதும் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயத்தை வந்து சீக்கிரமாக வதக்கணும் அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். அப்புறம் இஞ்சி பூண்டையும் இதோட வெங்காயம் வதங்கின பிறகு சேர்த்து இதோட போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போன பிறகு மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்புத்தூள், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வேக விடுங்க, கொதிக்க விடுங்க. கொஞ்சம் கொதித்ததும் அவிச்ச முட்டையை 2ஆக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. முட்டையில் வந்து மசாலாலாம் நல்லா ஏறுற வரைக்கும் கொதிக்க விடுங்க மசாலாவை. அப்புறம் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வந்து மசாலா எல்லாம் நல்லா முட்டையில் இறங்குற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மசாலா எல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு. முட்டையில் நல்லா மசாலாலாம் இறங்கிருச்சு. அவ்வளோதான், ரெடி டு சர்வ். இந்த முட்டை மசாலா வந்து நீங்கள் சாம்பார் சாதத்துக்கும் ரசம் சாதத்துக்கும் நல்லா சைடிஷாக இருக்கும். ஆப்டான சைடிஷாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.